இன்றைக்கி நம்ம சிக்கன் ஊறுகாய் பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கன் நல்லா சின்னதாக எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டே கிடக்காது, நீங்கள் கொஞ்சம் அளவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ சிக்கனு. அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். எல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, இது அப்படியே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் ஊறுகாய் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ணிடலாம். நல்ல நீங்கள் என்னென்ன ஊற்றினாலும் பண்ணலாம். நல்லெண்ணெய் இல்லை கோல்டு வின்னர் ஆயில் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கோல்டு வின்னர் ஊற்றுறேன். நம்ம தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 1/2 லிட்டரே ஊற்றிக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம பார்க்க நிறைய தெரியும், அது நல்லா ஃப்ரை ஆக ஆக தனியாக இருக்கும். நல்லா 1/2 லிட்டர் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சுடட்டும். அதுக்குள்ளேயும் சிக்கனை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பரட்டி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தயிர் அது எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. தண்ணி இருக்கக்கூடாது சிக்கனுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் பாட்டிலில் போட்டு நம்ம சாப்பிட்டாலும் ஒரு 15 டேஸ் 1 மந்த்து கூட வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது 1 மந்த்து. ஹாஸ்டலில் பசங்களுக்கு, ஹாஸ்டல்லாம் இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம். அவங்க பார்த்து வச்சு சாப்பிடுவாங்க. ஹாஸ்டலில் ஃபுட்டு சரி இருக்காது அப்படிங்கிறப்போ அவங்க நல்லா அழகாக இதை போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். என்ன அந்த மாதிரி சிக்கன் எல்லாம் அதில் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம அந்த மசாலா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் மிக்சி ஜாரில் இல்லை, இதுக்குன்னே இந்த பவுட்ரு பண்ணி இந்த ஊறுகாவுக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு, ரசம் பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜார் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறதுன்னு நினைக்காதீங்க. ஒர்த்து நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, என் பையனே அரைக்கிறேன் பாருங்க. சூப்பரா பவுடர். பார்க்கலாம் சரி பாருங்க. ஒரு அழகா பவுடர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்க. நல்லா இந்த மாதிரி வந்துடும். நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நம்ம இது ஃப்ரை பண்ணோம்னா பரபரன்னு ஆயிடும், நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். என் பையன் ஒரு வீடியோ கூட எடுக்க மாட்டான். எதுக்கெடுத்தாலும் வந்து ஒன்று நான் சொல்லிகிட்டே இருப்பான். பாருங்க, சிக்கன் ஊறுகாய் பண்ண விடுறானான்னு பாருங்க. சரி, ஆச்சு மாட்ட போய் கேளு போ. ஓகேடா. நல்லா கம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அரைச்சி தூக்க மசாலா எடுத்து
இது கூட வரமிளகாத்தூள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. 1 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். ஓகே ஓகே. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணி கவுண்டிட்டு கொதிச்சு மேலே பட்டுறாங்க. காரம் கம்மியாக தான் இருக்குது. கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வரமிளகா உங்களுக்கு எப்படி காரம் இருக்குதோ அது 2லேருந்து 3 ஸ்பூன் பாருங்க. இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஐயோ இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்க எப்படி நிறைய எண்ணெய் அப்படின்னீங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த சிக்கன் வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு அந்த ஆயிலுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் சிம்மிலே வச்சிடலாம். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. அப்பப்போ பார்த்துக்கோங்க. நம்ம லெமன்லாம் நீங்கள் சேர்க்கணும். பாருங்கள் நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் போதும். அப்படியே சிம்மிலே இருக்கும். பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிப்பாட்டிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே மூடி சூடு ஆறின பிறகு நல்லா சூடோடு மூடி வச்சிடாதீங்க. நல்லா வேப்ப தண்ணி பட்டாலும் உங்களுக்கு அது ஊறுகாய் கெட்டு போயிடும். அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஹீட்டில் நல்லா போகட்டும். போன பிறகு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கலாம். கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். லெமன் ஆட் பண்ணணும். பாருங்கள் 4 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பழம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பாலாம் இருக்காது. உடைஞ்சு ஊற்றிக்கலாம். பழம் நல்லா புளிஞ்சு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் எடுத்து பாருங்கள். அந்த புளிப்பு உப்பு வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் ஊறுகாய் லெமன் சேர்த்தாச்சு. பாருங்கள் நேற்று நைட்டு சிக்கன் ஊறுகாய் போட்டு வச்சோம். நிறைய எண்ணெய் ஊற்றியிருந்தோம் இல்லைங்களா. 1/2 லிட்டரு கிட்ட ஊற்றியிருந்தோம் ஆயில். ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.